மதுரையில் ஒரு 90 வருஷமாக பயங்கரமாக ஒரு பாரம்பரியமாக உலக புகழ்பெற்ற ஒரு பருத்தி பால் கடை நடந்துக்கிருக்கு. அது உங்க யாருக்கும் நினைக்கிறேன். தெரியாதவங்க இங்கே வந்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஐயா கடையை தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணிடுறாங்க. ஒருக்க வந்தீங்கன்னா திருப்பி வந்துக்கிட்டு தான் இருப்பீங்க. அப்படிப்பட்ட கடை தான் இந்த கடை. வாங்க போவோம். வணக்கம்ங்க. ஓட்டுகளுக்கும் மரியாதைக்கும் உரிய என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்க. கல் தோன்றி மண் தோன்றாமுன் முன் தோன்றிய மூத்த தமிழுக்கு வணக்கங்க. எத்தனையோ மகான்கள், எத்தனையோ ரிஷிகள், மகான்கள் எல்லாருமே பேசுனது தமிழ் தாங்க. தமிழ் ரொம்ப பழமையான மொழிங்க, ரொம்ப பழமையான மொழிங்க. முதல்ல ஒரு 4000 ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றிய மொழிங்க. அப்படிப்பட்ட மொழிக்கு நம்ம சொந்தக்காரனாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். பெருமையாக இருக்குது. இன்றைக்கி அமெரிக்காவில் கூடிய விண்கலத்தில் நாசாவில் பார்த்து நம்ம தமிழ் எழுத்துக்கள் குறிக்கப்பட்டிருக்கு. எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு தமிழுக்கு பாரம்பரியமான ஒரு உணவு. அப்படிப்பட்ட உணவுனா என்ன? தமிழுக்கு பாரம்பரியம் எங்கே உலகத்திலே இல்லை. லண்டன், ஜெர்மன், இத்தாலி, குவைத், ஈராக்கு, தென்கொரியா, வடகொரியா, ஜப்பான், ஆங்காங் உலகத்திலே இல்லாத ஒரு உணவு எந்த நாட்டிலையும் கிடையாது. ஆனால் சர்வசாதாரணமாக பிளாட்பாரத்தில் ரோட்டில் ஒன்றும் 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சு ஒன்றும் ஒரு இதெல்லாம் டெக்னிக்கெலாம் கிடையாது. ஒரு சேவை மனப்பான்மையோட இந்த வியாபாரத்தை பார்க்குறோம். இதோடைய வரலாறு பார்த்தீங்கன்னா நீங்களே சந்தோஷப்படுவீங்க. 1930 ஆரம்பிச்சிருக்காங்க பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியம்.